Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 9 exercise 9.2 problem number 1 second option பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். That is கீழ்காணும் தொகையீடுகளை கூட்டலின் எல்லைகளாக கணக்கிடுக. Integral 0 to that is 1 to 2 4x square minus 1. Integral 1 to 2 4x square minus 1 into dx. Okay ma. இங்கிலீஷ்ல பார்த்தலாம். That is evaluate the following integrals as the limit of sum. Integral is 1 to 2 4x square minus 1 into dx. Okay. கொடுத்திருக்க ப்ராப்ளத்துக்கு நம்ம that is formula first எழுதிக்கலாம். formula நமக்கு தெரியும் integral a to b f of x into dx equal to limit n tends to infinity b minus a by n summation r equal to 1 to n into function of a plus b minus a by n into r. ஓகேமா, இதான் வந்து நமக்கான ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட்டு கிவன் டேட்டா, அதாவது கொடுத்துருக்க ப்ராப்ளத்துலேருந்து டேட்டாஸ் எழுதிக்கலாம். ஏங்கிறது லோயர் லிமிட் 1, பிங்கிறது அப்பர் லிமிட் நமக்கு 2ன்னு இருக்குது. ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேமா, இப்போ நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாமே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். இன்டெக்ரல் லோயர் லிமிட் ஏக்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 1 பிக்கு பதிலாக நமக்கு 2 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 4x ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இது வந்து மைனஸ் 1 equal to limit n tends to infinity bங்கிறது நமக்கு 2. So 2 minus 1 divided by n summation r equal to 1 to n function of bracket aக்கு பதிலாக நம்ம 1 substitute பண்ண போகிறோம். So 1 plus bங்கிறது வந்து நமக்கு 2. So 2 minus 1 divided by n into r. ஓகேமா, இப்போ நம்ம இதை simplify பண்ணலாம். Integral 1 to 2 4x square minus 1 into dx equal to limit n tends to infinity 2n up 1 by n நமக்கு வரும். r equal to 1 to n function of இது நம்ம சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா 1 plus 2 minus 1னா 1, அப்போ r by n இல்லையாமா, r by n. இந்த இடத்துல fக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா. ஓகேமா, இதான் வந்து x. இப்போ நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். புரியுதாமா? இந்த இடத்துல இப்போ இன்டெக்ரல் 1 to 2 4x square minus 1 into dx equal to limit n tends to infinity 1 by n summation r equal to 1 to n. அதாவது எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ 4 bracket 1 plus r by n the whole square minus 1. இது நம்ம என்ன ஃபார்முலாமா யூஸ் பண்ணலாம்? அதாவது a plus b the whole square, a plus b the whole square. ஃபார்முலா என்ன வரும்? a square plus 2ab a square plus 2ab plus b square. இந்த ஃபார்முலா நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணும்போது integral 1 to 2 4x square minus 1 into dx equal to limit n tends to infinity 1 by n summation r equal to 1 to n 4 அப்படி இருக்குட்டு அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? a squareனா 1 plus 2 into 8b இல்லையா, அப்போ 2r by n 2ab கரெக்ட். அடுத்து b ஸ்கொயர்னா r ஸ்கொயர் பை n ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த 4 நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியாம்மா? அப்போது இன்டெக்ரல் 1 to 2 4x ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 by n இன்ட்டு சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n 4 ப்ளஸ் 8r by n ப்ளஸ் 4r ஸ்கொயர் பை n ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இதுவும் கான்ஸ்டன்ட்டு, இதுவும் கான்ஸ்டன்ட். சரியாம்மா? இப்போ கான்ஸ்டன்ட் இல்லாமல் நம்ம 1 சேர்த்துடலாம். அப்போ இடது பக்கம் 1 to 2 4x ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 by n இன்ட்டு சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n. இப்போ கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணியாச்சுன்னா 8r by n கான்ஸ்டன்ட் 4 minus 1 3 இல்லையாம்மா, 3 போட்டுக்கலாம். 3 அடுத்து 8r by n அடுத்து ப்ளஸ் 4r ஸ்கொயர் பை n ஸ்கொயர் 4r ஸ்கொயர் பை n ஸ்கொயர். ஓகேம்மா, இப்போ நம்ம 1 by n நம்ம உள்ளே கொண்டு போகலாம். சமேஷன் வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் பொருந்தோம். 1 by n நம்ம உள்ளே கொண்டு போயிடலாம் இல்லையாம்மா. இப்போ இந்த சமேஷன் வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் நமக்கு காமன். ஸோ சமேஷனை உள்ளே கொண்டு போகலாம். அப்போ இன்டெக்ரல் 1 to 2 4x ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு அப்போ நமக்கு என்ன வருமா? இந்த 1 by n நம்ம கொண்டு போயிடலாம். அப்போ சமேஷன் r ஈக்குவல் லிமிட் வரணும் இல்லையா, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ப்ராக்கெட் போட்டுக்கலாம்.
அப்போ 3 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 to n இன்ட்டு 1. இப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி கொண்டு வந்துடலாம். சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 அடுத்த ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். 3/n இந்த என்ன நான் உள்ளே கொண்டு போயிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ப்ளஸ் சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 to n 8r/n² ப்ளஸ் சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 to n 4r²/n³. ஓகேம்மா. இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் மட்டும் வெளியில் எடுத்துடலாம். அப்போ இன்டெக்ரல் 1 to 2 4x² minus 1 into dx equal to limit n tends to infinity bracket இதில் கான்ஸ்டன்ட்ங்கிறது 3/n கான்ஸ்டன்ட் இல்லையாம்மா. அப்போ சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 to n into 1 ப்ளஸ் இதில் கான்ஸ்டன்ட் வந்து 8/n². அப்போ 8/n² கான்ஸ்டன்ட். அப்போ ஆர் ஈக்குவல் டு 1 to n into r. அடுத்து ப்ளஸ் இங்கே கான்ஸ்டன்ட் வந்து 4/n³ இல்லையா, இன்ட்டு சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 to n into r². ஓகேம்மா. இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயும் ஃபார்முலா வரும், இப்போ இதுலேயும் நமக்கு ஃபார்முலா வரும், இந்த இடத்துலையும் நமக்கு ஃபார்முலா வரும். ஓகேம்மா. இதற்கான ஃபார்முலா வந்து n, இதுக்கான ஃபார்முலா ஆர் இல்லையா, அப்போ n into n plus 1 divided by 2. இதுக்கு வந்து n into n plus 1 2n plus 1 divided by 6. இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இடது பக்கம் நமக்கு அப்படியே தான் வரும். 4x² minus 1 into dx equal to limit n tends to infinity. இப்போ நமக்கு 3/n ப்ராக்கெட் போட்டுக்கலாம் into n plus 8/n² bracket n into n plus 1 divided by 2 plus third term நம்ம இங்கே எழுதிக்கலாம் 4/n³ into n into n plus 1 2n plus 1 into divided by 6. ஓகேம்மா. இதில் இந்த எண்ணும் இந்த எண்ணும் கேன்சல் ஆகும், இந்த எண்ணும் இந்த எண்ணும் கேன்சல் ஆகும், இந்த எண் இதில் வந்து n² ஆகும் இல்லையாம்மா. நம்ம இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் ஃபுல்லாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், இன்டெக்ரல் இதில் எழுதிக்கலாம். இன்டெக்ரல் 1 to 2 4x² minus 1 into dx equal to limit n tends to infinity bracket 3 ப்ளஸ் இதை நம்ம என்ன நம்ம உள்ளே கொண்டு போயிடலாம். அப்போ இதை கேன்சல் ஆகும் இல்லையாம்மா. 2னா இது 4 இல்லையா, அப்போ நமக்கு இது 4 ஆயிரும். 4 இந்த என்ன நம்ம உள்ளே கொண்டு போயாச்சுன்னா n/n ப்ளஸ் 1/n ப்ளஸ் இப்போ நமக்கு இதே கட் பண்ணலாம் இல்லையா 2/3 இல்லையாம்மா. அப்போது 2/3 ப்ராக்கெட் இந்த n² உள்ளே இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இதை கொண்டு போகலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2n² அப்புறம் n ப்ளஸ் n ப்ளஸ் 2n ப்ளஸ் 1 டிவைடட் பை n². ஓகேம்மா. இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சுன்னா நமக்கு 1 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ இன்டெக்ரல் 1 to 2 4x² minus 1 into dx equal to limit n tends to infinity bracket 3 plus 4 bracket 1 plus 1/n. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். 2/3 bracket இந்த n² ஒவ்வொரு டேர்ம் செப்பரேட் பண்ணிடலாம். 2n²/n² plus n/n² plus 2n/n² plus 1/n². ஓகேம்மா. இதில் வந்து இது ரெண்டும் கட் ஆகும். ஓகே, இது வந்து நமக்கு இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். இதில் பாருங்கள், ஒரு n கட் ஆகும், ஒரு n கட் ஆகும். இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். லிமிட் அப்ளை பண்ணுறது என்ன வருமா, 4x² minus 1 into dx equal to இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இது வந்து நமக்கு 0 ஆயிரும். இது கட் ஆகி நமக்கு 2 தான் இருக்கும். அப்போ இதுவும் நமக்கு 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும், இந்த டேர்மும் நமக்கு 0 ஆயிரும் இல்லையா. அப்போ ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது, ப்ராக்கெட் 3 ப்ளஸ் இது வந்து 4 ப்ளஸ் இதெல்லாம் 0 ஆயிரும் இல்லையா. அப்போ 2 மட்டும் தான் இருக்குது. அப்போது 4/3 இது நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் 3 3 3s are 9 ப்ளஸ் 3 4s are 12 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு என்ன வரும் 12 + 2னா 12 + 9னா 21 21 + 4னா 25/3. இதை நமக்கு தேவையான இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். நீங்கள் ஆர்டினரியாக நீங்கள் இன்டெகிரேட் பண்ணாலும் நமக்கு இந்த மாதிரி இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணாலும் நமக்கு 25/3 தான் ஆன்சர் கிடைக்கும்.